என் ஹஸ்பண்டுக்கு வாயில இந்த ஹீட் பபிள்ஸ் வந்திருக்கனால, அவருக்கு இந்த மணத்தக்காளி கீரையில ஏதாவது ரெடி பண்ணி குடுத்து, அது சாப்பிட்டா கன்டினியூஸா ஒரு 2, 3 நாள் சாப்பிட்டா சீக்கிரமா ரெடி ஆயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல வந்துட்டு நம்ம துவையல், சட்னி, அதுக்கப்புறம் பொரியல் இந்த மாரி எது வேணாலும் வச்சு சாப்பிடலாம். இல்லன்னா ஜூஸ் மாரி எடுத்து நம்ம காலையிலேயே வெறும் வயித்துல குடிக்கலாம். வயித்து புண்ணுக்குமே இது வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. நல்லா தேங்காய் எண்ணெய் ஊத்திட்டு கொஞ்சமா புளி வச்சு, அது கூட தேங்காய் வச்சு அரைச்சு குடுத்தேன். கூடவே சப்பாத்தி செஞ்சு குடுத்தேன். என் பையன் பனானா மில்க் ஷேக் கேட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அத பண்ணி குடுத்து அவன ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. என் தங்கச்சி புதுசா ஒரு ஹேண்ட் பேக் வாங்கியிருந்தா. ஸோ இது ரொம்ப நல்லா இருந்தது. 2 கம்பார்ட்மெண்ட் வருது. நான் நார்மலா வந்துட்டு வெளிய போகும்போது பர்ஸு, சார்ஜர், மொபைல் அது மட்டும் தான் பேக்ல வைப்பேன். சம்டைம்ஸ் என் பையனோட திங்ஸ் ஏதாவது வச்சு எடுத்துட்டு போவேன். அவனுக்கு ட்ரெஸ் அந்த மாதிரி நல்ல ஸ்பேஷியஸாவும் இருக்குது. ரொம்பவே நல்லா இருக்கு. இதோட ரேட் பாத்தீங்கன்னா நான் மீஷோல தான் வாங்கியிருந்தா. ஸோ இதோட ரேட் பாத்தீங்கன்னா 158 ருபீஸ்க்கு தான் வாங்கியிருந்தா. இதோட டிசைனுமே நல்லா இருக்கு. இந்த காஸ்ட்டுக்கு பாத்தீங்கன்னா இந்த கிளாத் எல்லாமே வந்து அதிகம் தான் சொல்லணும். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அன்னைக்கு வந்துட்டு நான் அதை தான் எடுத்துட்டு போயிருந்தேன். தேவைப்படுறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிட்டி போஸ்ட்ல வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், வாங்கிக்கோங்க. இந்த பேக் மேல வர இந்த டிசைன் பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ரொம்ப நீட்டாவும் சூப்பராகவும் இருந்தது. தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க.